இந்த கீழ கல்காண்டார் கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது ஏதோ அலங்காரம் செய்து அதை காட்சி பொருளாக மாற்றுவதற்கு இல்லை. எப்படிப்பட்ட வேட்பாளரை சிந்தவரன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த 4 ஜல்லிக்கட்டு காளைகள். மாட்டுக்காக போராடின ஒரு இந்த நாட்டுக்காக போராட வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்ததற்கு யார் யாரோ காரணம் சொல்றான். ஜல்லிக்கட்டு நாயகன் என்று மோடியை சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓபிஎஸ் சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரையே சொல்றாங்க. உண்மையிலேயே சத்தியம் என்று சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தான். அதனால்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவரை களத்தில் நிப்பாட்டியிருக்கிறார்.